தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய லக்கணமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணமாக இருந்துட்டு இருக்குது. ரிஷப லக்கணத்தில் உதயமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அசுபம் இல்லாத மிகப்பெரிய சுப லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்போடு நிச்சயமாக இருக்கணும். திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடியது, திடீர் புகழ் கிடைக்கக்கூடியது, உத்தியோகம் அப்படிங்கிறது உள்நாட்டில் அப்படிங்கிறத விட வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, கடல் கடந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகவே இருக்க போகுது. ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக ரிஷபராசிக்கு அமைய போகுது. ரிஷப லக்னம், கும்பம் ராசி, சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. மங்களகரமான நாளாகிய செவ்வாய்க்கிழமையன்று பரிவர்த்தனை யோகத்தோடு 90 முகூர்த்தங்களோடு ஜனனமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு அசுப பலன் இல்லாத மிகப்பெரிய ஆரோக்கியமான ஆண்டாக அமைய போகுது. இருக்கிற ராசியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிற மாதிரியான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியது, அள்ளிக்கிற மாதிரியான காசு பணங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்கு அமைய போகுது. பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வருடம் 60 வருடங்களில் ஒவ்வொரு வருடங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கிரகங்கள் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியங்களை வந்து கையில் எடுத்துக்கும். அந்த வகையில் ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான், அசுரகுரு என்று வர்ணிக்கப்படுகிற இந்த சுக்கிர பகவான் இந்த பராபவ வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் 2 ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறதுனால திரண்ட செல்வம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. கடந்த காலங்களில் அரண்டு போன மிரண்டு போன நீங்கள் அதிகாரமான வகையில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக ரிஷபராசிக்கு அமைய போகுது. ரிஷபராசியினுடைய ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகை நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் மேச ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய, எந்த ஒரு இடத்திலும் வந்து உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய, உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய, அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய, கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு படித்து இஷ்டப்பட்டு ஒரு உத்தியோகத்துக்கு போகும் பொழுது அந்த உத்தியோகத்தில் தேவையில்லாத போட்டி, தேவையில்லாத பொறாமை இருக்கும் இல்லையா? சிரித்து பேச வேண்டிய அந்த உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாமல் முறைச்சி பேசக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கடந்த காலங்களில் முறைச்சி பேசினவங்க, முறைச்சி பார்த்தவங்கெல்லாம் சிரித்து பேசக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. ஜென்ம ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உபஜய லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால சந்தேகமில்லாத சம்பாத்தியத்தை சரளமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. பொதுவாகவே மீனம் ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது, மீனம் ராசி அப்படிங்கிறது குரு பகவானுடைய ராசியாக இருக்கிறதுனால, குரு பகவானுடைய சொந்த வீடாக இருக்கிறதுனால சாஸ்திர ரீதியாக குரு பகவானும் சனி பகவானும் சம்பந்தப்படும் பொழுது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற யோகத்தை கொடுக்க வேண்டிய வல்லமை அந்த சனி பகவானுக்கு ஒரு விதியாக இருக்கிறதுனால சதி செய்யக்கூடிய இந்த உலகத்தில் வந்து நல்லதொரு விதி ஏற்படக்கூடிய, உங்களுடைய மதி என்ற விஷயத்தை வந்து பயன்படுத்தி மாளாத செல்வங்களை சேர்க்கக்கூடிய, எதிரிகள் எல்லாம் வந்து அரண்டு போகக்கூடிய அளவுக்கு அதிகாரமான ஒரு அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உதவி அப்படிங்கிறது நீங்கள் கேட்ட உடனே கிடைக்கக்கூடியது. அந்த உதவி நீங்கள் தேடி போகிறத விட உங்களை நாடி வந்து உதவி கிடைக்கிறது. சொல்லுவாங்க இல்லையா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களை தேடி வந்து நாடி வந்து நல் உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. இதே சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாக நிதர்சனமாக மிகப்பெரிய பாக்கியங்களை நேர்மையான வகையில் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் வந்துட்டு இருக்குது. இதே புத்தாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த உத்தியோகத்தில் வந்து பெண்களுக்கு பெருவாரியான வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது பெருவாரியான வெகுமானம் கிடைக்கக்கூடிய, பெண்களுடைய ஆசைகளும் தேவைகளும் நியாயமாகவே பூர்த்தியாகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிச்சிட்டு இருக்கும்.
பெண்கள் சார்ந்த தொழில் இருக்கும் இல்லையா? அழகு நிலையம் சம்மந்தப்பட்டது, ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தப்பட்டது, வாசனை திரவிய சம்மந்தப்பட்டது, பெண்கள் சம்மந்தப்பட்ட கார்மெண்ட் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி அனைத்து விதமான தொழில் வியாபாரங்கள்ல நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வருமானங்கள சந்திக்கக்கூடிய, ஒரு சில பேர் வருமானங்கள் அப்படிங்கிறத விட தொழில் ரீதியான வகையில உங்களுக்கு வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்கள்ல தொழில் ஆரம்பிச்சு, கடன வாங்கி கஷ்டப்பட்டு வாடகைக்கு ஒரு இடத்த பிடிச்சு தொழில் ஆரம்பிச்சு, அந்த தொழில்ல சரியான வருமானம் வராம இருக்கும் பொழுது, ஆளாளுக்கு உங்களுக்கு அறிவுரை சொல்லியிருப்பாங்க இல்லையா? அறிவுரை சொல்லுவது தவறு கிடையாது. தகுதியே இல்லாதவங்கலாம் உங்களுக்கு தாறுமாறான அறிவுரை கடந்த காலங்கள்ல சொல்லியிருப்பாங்க. அந்த தகுதியே இல்லாதவங்களுக்கு முன்னாடி மிகுதியாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை வரப்பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடியது, திடீர் புகழ் கிடைக்கக்கூடியது, உத்தியோகம் அப்படிங்கிறது உள்நாட்டில் அப்படிங்கிறத விட வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, கடல் கடந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகவே இருக்க போகுது. ஒரு சில பேருக்கு கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் வேணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆசைப்பட்டவங்க, அந்த ஆசைக்கு மேலே கடந்த காலங்களில் முயற்சி பண்ணினவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரமான ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்க கிரகமாக விளங்கக்கூடிய, அதிகார கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் மேச ராசியில் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய அடிமனசில் எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இட மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, வேலை கிடைக்கல அப்படிங்கிற கஷ்டத்தை விட, வேலை கிடைச்சதுக்கப்புறம் அதில் வந்து நல்ல உத்தியோகம் வேணும், கௌரவமான உத்தியோகம் வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அந்த மாதிரி கவர்மெண்ட் உத்தியோகம் அமைஞ்சு, அதில் வந்து கௌரவமான அப்படிங்கிறத விட அதிகாரமான உத்தியோகம் கிடைச்சி கூட, கணவன் மனைவி இருவருமே ஆளுக்கு ஒரு ஊரில் வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா? வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் மனைவி கணவன் முகம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாமல் இருவருக்கும் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய, குடும்பத்தோடு குதூகலத்தோடு அதிகாரத்தோடு அந்த உத்தியோகத்தை வந்து சந்தோஷத்தோடு பகிரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அளப்பரிய யோகத்தோடு தமிழ் புத்தாண்டு அமையுது. ஜென்ம ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தன பன சம்பாத்தியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். முதல் 60 நாட்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து திரண்ட லாபங்களை கொடுக்கக்கூடிய அல்லது தொழில் ரீதியான வகையில் யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட, அடுத்து வரக்கூடிய அதாவது 60 நாள் கழித்து அதே குரு பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகிறதுனால 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் கூட உங்களுக்கு முன்னேற்றமான ஆண்டாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. ஜென்ம ராசிக்கு அதாவது உபஜய லாபஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி லாபங்களும் கிடைக்கும், தொழில் ரீதியான வகையில் யோகங்களும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது உண்மை. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது வில்லங்கம் இருந்துன்னு வைங்களே, அந்த வில்லங்கங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கக்கூடிய, நல்லதொரு முடிவு கிடைக்கக்கூடிய, அதாவது ஒரு சமாதானமான தீர்வு ஏற்படக்கூடிய சந்தோஷமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இதே செவ்வாய் பகவான் சகோதரகாரகராக இருக்கிறதுனால சகோதர வகையில் வந்து சந்தோஷமான சமாதானம் ஏற்படக்கூடிய, நிறைய குடும்பங்களில் தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிற அண்ணன் தம்பி உறவு இருந்தால் கூட அந்த தொப்புள் கொடி உறவுகளில் வந்து தப்பான கணக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த மாதிரியான தப்பான கணக்குகளும் தப்பான ஒரு சில விஷயங்களும் தானாகவே விலகக்கூடிய மேலான சூழல் அதிகமாகக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய லக்கணமே வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணமாக இருந்துகிட்டு இருக்குது. ரிஷப லக்கணத்தில் உதயமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அசுபம் இல்லாத மிகப்பெரிய சுப லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்போடு நிச்சயமாக இருக்கணும். அப்படி இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது விதியாக இருந்துகிட்டு இருக்குது. ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை நித்தமும் சந்திக்கக்கூடிய அல்லது சத்தமில்லாத சாதனைகளை நிகழ்த்தி காட்டக்கூடிய சந்தோஷமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. பொதுவாகவே பூர்வீக சொத்து இருந்தால் வில்லங்கம் இருக்கும், அந்த வில்லங்கம் இருந்தால் வில்லங்கங்களுக்கு விடிவு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்தே இல்லாமல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா,
பூர்வீக சொத்து இல்லாத நீங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மார்க்கங்களை, பண வரவுகளை, சந்தோஷமான ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்கும். கடந்த காலங்கள்ல கட்டிட பணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது தடங்கல் இருந்துன்னு வைங்களேன், அந்த தடங்கள், அந்த இடைஞ்சல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லதொரு விடிவு கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. பொதுவாகவே அதாவது நடனம், நாட்டியம், சங்கீதம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான ஆண்டாக, மிகப்பெரிய திருப்பு முனைகளை, நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. நடன, நாட்டிய சம்பந்தப்பட்ட கலை உலகில் உள்ளவர்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைக்கக்கூடிய, அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடிய, கடல் கடந்த வாய்ப்புகள் அல்லது கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அதன் காரணமாக உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நீங்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய நல்லதொரு விஷயங்களை இந்த ஆண்டு முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது. இந்த புத்தாண்டை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி சுக்கிர பகவானும், மங்களகாரகன் செவ்வாய் பகவானும், தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஆண்டாக, சின்னத்திரையில் உள்ள கலைஞர்களுக்கு வண்ணத்திரைக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் உச்சவலம் பெற்றிருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது, அல்லது 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிற நீங்கள் 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுவது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். 4 சக்கர வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறத விட அது மிகப்பெரிய ஆடம்பரமான அடிப்படை தேவைக்கு வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய, அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாகனம் வாங்கக்கூடிய மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. ஏற்கனவே ஆசைப்பட்டு வாங்கிய அந்த வாகனத்துக்கு கடன் தவணை செலுத்த முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, அல்லது உபரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்வாதாரத்தில் உயர்வுகள் ஏற்படக்கூடிய நல்லதொரு ஆண்டாகவே தமிழ் புத்தாண்டு அமையும். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்ல விதமான ஆண்டாக அமையும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடத்துல வந்து நீச்ச பலம் பெற்றிருக்கிறதுனால, அதாவது தன ஸ்தானாதிபதி புதன் நீச்சமாக இருக்கிறதுனால தன பண வருமானங்கள், தேவையான நேரத்தில் தனம் அப்படிங்கிற பணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தடை ஏற்படுவது, தேவையில்லாத நேரத்தில் கூட பணம் வந்து கையில் புழங்கும். நமக்கு தேவைப்படுகிற அல்லது நம்ம ஆசைப்படுகிற அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகளை கொடுக்கக்கூடிய, நல்லா கவனிச்சுக்கணும், பெரிய தடைகள் அப்படின்னு கிடையாது, சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த மாதிரியான கிரக அமைப்புகளுக்கு மேலே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையில் எடுக்கும் பொழுது அற்புதமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திரம் நமக்கு அடிப்படையாகவும் அப்பட்டமாகவும் சொல்லி வச்சிருக்குது. அந்த வகையில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு வருட தேவதை, அதாவது வருட திதி தேவதையின் பிரசன்னப்படி ரிஷபராசியை சேர்ந்தவங்க வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தான் திறமை இருந்தாலும், எவ்வளவு தான் பெருமை இருந்தாலும், நம்மளையும் மீறி ஒரு சில சந்தர்ப்பங்கள் நமக்கு வந்து ஒரு சில தடுமாற்றங்கள் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரியான தடுமாற்றங்களை இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த வழிபாடு சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்ரீ ரங்கநாதர் சம்பந்தப்பட்ட வழிபாடு வச்சுக்கிறது, அந்த மாதிரி போக முடியாதவங்க பெண் தெய்வத்த கோயிலில் நல் எண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு, நல்லெண்ணெய் தீபம் வந்து பார்த்திங்கன்னா மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நல் எண்ணத்தோடு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கையாக அமையுது. அப்படிங்கிறத விட உங்களுடைய இல் வாழ்க்கையும் சேர்ந்து நல் வாழ்க்கையாக அமையக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும்.